வியாபாரிகளுக்குள் டேஷ் போட்டி. அதென்ன டேஷ் போட்டி? பள்ளி பருவங்களில் விளையாட்டு போட்டி, கல்லூரி நாட்களில் நண்பர்களுக்குள் வேடிக்கையான போட்டி, உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக சிறு சிறு போட்டிகள். இது போன்ற போட்டிகள் ஆரோக்கியமான போட்டிகள், முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும், என்றும் நினைவில் தங்கும் பொக்கிஷமாகவும் இருக்கும். ஆனால் இன்று வணிகர்களாக மாறிவிட்ட நாம் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளும் வணிக அழிவு போட்டி ஒன்றை உருவாக்கியுள்ளோம். நம்மை நாமே தொலைத்துக் கொண்டிருக்கும் அழிவு போட்டி. இப்போட்டியில் சிக்கி கொண்டிருப்பது மளிகை வணிகர்களாகிய நாம் தான். வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் நோக்கில் டிஸ்கவுண்ட் 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 என்று அடிமட்டத்தில் இறங்கிவிட்டோம். எம்ஆர்பி என்ற குறிப்பு விலையிலிருந்து எப்போது குறைத்து விற்க தொடங்கினோமோ அப்போதே நம் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் குறைந்து மரியாதையும் குறைந்தது. விலையை குறைப்பதில் போட்டி போட்டுக் கொண்டு லாபமே இல்லாமல் நஷ்டத்தில் வணிகம் செய்யும் நிலையை தொடக்கிவிட்டதே நாம் தான். இதைத்தான் ஜெப்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட் போன்ற துரித சப்ளை ஆன்லைன் ஆப்புகள் கையில் எடுத்தது. ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்ட நம்மை குழிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது. பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் போன்ற ஆப்புகளுக்கு வழி ஏற்படுத்தி விட்டதே நாம் தான். எம்ஆர்பியில் விற்றாலே மிக சொற்பமான லாபம் தான் கிடைக்கும். அதையும் வாடிக்கையாளர்கள் கேட்காமலேயே நாமே டிஸ்கவுண்ட் கொடுத்து அவர்களை மாற்றிவிட்டோம். மளிகை கடை வைத்து கொள்ளை லாபம் பெற்று கோடீஸ்வரர் ஆகிவிட முடியாது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வணிகர்களுக்கான சங்கம் அமைத்து அதன் மூலம் தயாரிப்பாளர்களிடம் லாபத்தை சற்று அதிகமாக்கி கொடுங்கள் என்று கேட்க போனால், நாங்கள் 90 ரூபாய்க்கு கொடுத்து 100 ரூபாய்க்கு விற்க சொன்னால் நீங்கள் 90க்கும் கீழே 85 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறீர்கள். உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் இப்படித்தான் செய்வீர்கள். விருப்பப்பட்டு நஷ்டமடைபவர்களுக்காக நாங்களும் ஏன் நஷ்டப்பட வேண்டும் என்று நம்மையே திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். தயாரிப்பாளர்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. காரணம், நம்மிடம் ஒற்றுமை என்பது நம்மை முன்னேற்றும் அளவுக்கு தற்போது இல்லை. நம்மிடம் ஒற்றுமை இருந்தால்தான் சரியான எம்ஆர்பி விலைக்கு விற்க முடியும். சரியான விலை என்பது நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகும். இந்த நிலை வரும்போதுதான் வருமானத்தை காண முடியும். சமுதாயத்தில் நமக்கான மரியாதையையும் நிலைநாட்ட முடியும். வணிகர்கள் அனைவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் டெவலப் செய்து கொள்ள வேண்டும். இப்போது சாஃப்ட்வேர் என்பது வணிகத்துறைக்கு மிகவும் அத்தியாவசியமாகிவிட்டது. சாஃப்ட்வேர் என்றாலே ராக்கெட் விடுவதற்கு தான் என்று பயந்துவிடக்கூடாது. அன்றாட சிறு சிறு தேவைகள் அனைத்துமே இப்போது சாஃப்ட்வேர் மூலமாகத்தான் சுலபமாக்கப்பட்டுள்ளது. நாமும் இவற்றை கற்றுக்கொண்டு சுலபமாக செயல்பட வேண்டும். சாஃப்ட்வேர் என்பது பாமர மக்களும் பயன்படுத்தும்படியே உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் கூட செல்போன் மூலம் பல்வேறு துறைகளில் சாதிக்க தொடங்கிவிட்டார்கள். நம்மை நாம் எப்போதும் குறைத்து எடை போட்டு விடக்கூடாது. கார்ப்பரேட் மார்க்கெட்டை பொறுத்தவரை HR, லேபர் மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டன்ட், சேல்ஸ் மேனேஜர் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வேலைக்கு ஆட்களை அமர்த்தி இருப்பார்கள். ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் ஒருவரே திறம்பட செய்து கொண்டிருக்கிறீர்கள். இயற்கையாகவே இந்த ஆற்றலும் திறமையும் வணிகர்களுக்கு வந்துவிடுகிறது. படிக்கவில்லை, ஒன்றும் தெரியாது என்று உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் படிக்காத மேதை என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். அண்டை மாநிலமான கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 99% படிப்பறிவு உள்ளவர்கள்தான். அங்கு எம்ஆர்பி விலையில் தான் விற்பனை செய்கிறார்கள். வாடிக்கையாளர்களும் டிஸ்கவுண்ட் கேட்பதில்லை. எம்ஆர்பியில் விற்பதால் அவர்களுக்கு கொள்ளை லாபம் என்று இல்லை. எந்த தயாரிப்பாளருமே அதிக லாபத்திற்கு கொடுப்பதில்லை. எம்ஆர்பியில் விற்றால் சற்று லாபம் பார்க்க முடியும். கணிசமான லாபம் கிடைக்கும் பட்சத்தில் கடன் இல்லாமல் பொருட்களை வாங்கலாம். கிரெடிட்டில் வாங்கும் போது கம்மி விலையில் வாங்க முடியாது. ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் போன்ற ஆன்லைன் நிறுவனங்களின் நோக்கமே நம்மை போல் உள்ள அனைத்து வணிகர்களையும் ஒழித்து இந்திய பொருளாதாரத்தை முடக்கச் செய்ய வேண்டும் என்பதே. நாம் ஒற்றுமையோடு செயல்பட்டால் சட்ட ரீதியாக ஆன்லைன் ஆப்புகளை தடுத்து நிறுத்திவிடலாம். யோசியுங்கள். நாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுவோம். நம் வணிகத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம். ஒன்றுபட்டு செயல்பட வாருங்கள். தேசிய கிரானா வர்த்தகர்கள் மேம்பாட்டு மாநாட்டிற்கு நடைபெறும் நாள் மே மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதி. நேரம் காலை 10 மணிக்கு. நடைபெறும் இடம் AGS ரெசார்ட், ஏலகிரி ஹில்ஸ், தமிழ்நாடு. மொத்தம் 5000 இருக்கைகள் மட்டுமே உள்ளன. அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் ஹானரபிள் டாக்டர் கணேஷ்ராம் அவர்கள், நிறுவனர் மற்றும் மாநில தலைவர், தமிழ்நாடு மற்றும் தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். விலை தடுமாற்ற போட்டியில் ஈடுபட்டு அனைவரும் அழிவது சரியா, அல்லது அனைவரும் எம்ஆர்பி விலையில் விற்று வாடிக்கையாளர்களை குழப்பாமல் ஒருவருக்கொருவர் விஞ்சும் சேவை போட்டியில் ஈடுபடுவது புத்திசாலித்தனமா? யோசி. மளிகை வணிகா, யோசி. உயர்வா, அழிவா?